வணக்கம். பொம்மிஸ் கிச்சன். குபானி கா மீத்தா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்வீட் ரெசிபி இதுதான். குபானின்றது உருதுல ஆப்ரிகாட்ஸுக்கு சொல்கிற பேர் தான். இது ஒரு ஆப்ரிகாட்ஸில் வச்சு செய்கிற ஸ்வீட்டு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக இருக்கும். இது கூட பாசுந்தியை வச்சு சாப்பிடணும். அப்போ ரெண்டுமே பிளெண்ட் ஆகி அந்த காம்பினேஷன் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த மாதிரி புது புது ரெசிபீஸை உங்களுக்காக தேடி தேடி நாங்கள் கொண்டு வர போகிறோம். ஸோ ஸ்டே கனெக்டட். பொம்மிஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். குபானி கா மீத்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் ஆப்ரிகாட்ஸ் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி முழுகிற அளவுக்கு அதில் ஊற்றி வச்சிடணும். அட்லீஸ்ட் ஒரு 5 மணி நேரம் அந்த ஆப்ரிகாட்ஸ் ஊறணும். இது நல்லா ஊறி புசு புசுன்னு வரும்போது அந்த ஆப்ரிகாட்ஸே அப்படியே ஒன்று குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுவே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ஆப்ரிகாட்ஸ் நல்லா ஊறின பிறகு நடுவில் ஒரு லைன் நமக்கு ரொம்ப கிளியராக தெரியும். ஒரு கத்தி இல்லை ஸ்பூன் வச்சு அந்த கோடு மேலே லைட்டாக நம்ம கீறி விட்டால் போதும். உள்ளே இருக்கிற பாதாம் பருப்பை தனியாக பிரித்து எடுத்துடலாம். அந்த மாதிரி ஆப்ரிகாட்ஸும் பாதாம் பருப்பும் தனித்தனியாக பிரித்து எடுத்துடுறோம். இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக அவ்வளோ ஃப்ளேவர் இருக்கும். அதை தான் வச்சு இப்போ நம்ம குபானி கா மீத்தா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ அந்த தண்ணி எடுத்துட்ட உடனே நம்ம கூடவே ஆப்ரிகாட்ஸையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும். கொதிக்கும் போது ஒரு கரண்டியை வச்சு நல்லா இதை அழுத்தி விடும்போது தண்ணி இந்த ஆப்ரிகாட்ஸ் எல்லாம் நல்லா சேர்ந்து சாஃப்டாக வரும். ஆனால் ரொம்ப குழச்சி ஜாம் மாதிரி ஆக்கிடக்கூடாது. இந்த ஆப்ரிகாட்ஸ் எல்லாம் இதழாக இருந்தால் தான் அது ஒரு தனி டேஸ்ட்டாக ஒரு ஃப்ளேவராக இருக்கும் நமக்கு. இதில் ஒரு பேசிக்காக ஒரு புளிப்பு சுவையும் இருக்குது. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தண்ணியிலேயே கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 1/2 கப்பு பாதாம் பருப்பை நம்ம சேர்த்துடலாம். இது சேர்ந்து கொதிக்கும் போது பாதாம் பருப்பும் நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா ஒரு கப்பு அளவுக்கு சர்க்கரை அதை எடுத்து இதில் சேர்ந்து இதையும் நல்லா கலந்துடணும். 1 கப் ஆப்ரிகாட்ஸுக்கு 1 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பளபளன்னு சேர்ந்து வரது தான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. பாருங்கள், நம்ம குபானி கா மீத்தா எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இது கூட சாப்பிட்ற பாசுந்தியை ரெடி பண்ணிடலாம். 1 லிட்டர் திக்கான பால் எடுத்து நல்லா காய்ச்சணும். மேலே ஏடு மாதிரி வந்த பிறகு ஒரு ஸ்பூனை எடுத்து நல்லா கீறிட்டு அதையும் சேர்த்து கலந்துடணும். இதுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நல்லா கலர்ந்து இருக்கும்போது தான் கீழே அடி பிடிக்காமல் புகை ஸ்மெல் வராமல் நமக்கு நல்லா வரும். பாலும் ஏடும் சேர்ந்து இந்த மாதிரி நல்லா திரியாக வரும்போது ஒரு 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப்பு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்ல ஃப்ளேவர் ரொம்ப நல்ல சேர்ந்து வரும். கண்டென்ஸ்டு மில்க் நம்ம இஷ்டம் தான், வேணான்னா ஆட் பண்ண வேணாம். இதில் கொஞ்சம் பாதாம் பருப்பும் நான் சேர்த்து போட்டு தான் கலந்துருக்கேன். பாசுந்தி ரெடி பண்ணியாச்சு. இதில் ஒரு முக்கியமான டிப் என்னென்னா, எல்லாத்துலேயுமே நம்ம சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பேலன்ஸ்டாக ஆட் பண்ணணும். இப்போ நம்ம செய்த 2 டிஷ்ஷையும் 4 மணி நேரம் அட்லீஸ்ட் ஃப்ரிட்ஜில் வச்சாதான் நம்ம டெசர்ட் ஜில்லுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ பரிமாற ஆரம்பிச்சிடலாம். ஒரு கப்பில் பாசுந்தி எடுத்துகிட்டு கொஞ்சம் காஞ்ச திராட்சை முந்திரி பருப்பு வரைக்கும் அதில் போட்டுடலாம். கூட இப்போ குபானி கா மீத்தாவை ஒரு 2-3 ஸ்பூன் வரைக்கும் கூட இதில் நம்ம ஆட் பண்ணலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த குபானியில் ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும். அதுவும் இந்த பாசுந்தியும் பிளெண்ட் ஆகும்போது அவ்வளோ சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இல்லை 1 மணி நேரம் நின்று பாசுந்தி செய்ய முடியாதுன்னா ஐஸ்கிரீம் வாங்கிடுங்க. அதில் 2-3 டீஸ்பூன் இந்த குபானி கா மீத்தா மேலே போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பாதாம் பருப்போட க்ரன்ச்சினஸ்ஸு, ஆப்ரிகாட்டோட புளிப்பு இதெல்லாம் ஐஸ்கிரீமோட சேரும்போது ரொம்ப புதுமையான ஒரு டேஸ்ட் நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். குபானி கா மீத்தா ரொம்ப வித்தியாசமான டெசர்ட்டு. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபிஸ் உங்களை தேடி வர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கௌதம் அண்ட் சுஜாதா ஃபார் பொம்மிஸ் கிச்சன்.